தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன் பாட் டிஷ். அது பொட்டேட்டோ அண்ட் பட்டர் பீன்ஸ் யூஸ் பண்ணி பொட்டேட்டோ பட்டர் பீன்ஸ் பெப்பர் மசாலா. நம்மளுடைய இந்த பொட்டேட்டோ பட்டர் பீன்ஸ் பெப்பர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், தக்காளி 3, வெங்காயம் இந்த சைஸில் பெருசாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்காங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். பெப்பர் மசாலான்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல பெப்பர் தூள் போடணும், அதனால் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர் தனியாத்தூள், அப்புறம் உப்பு எடுத்திருக்கேன். நமக்கு எண்ணெய் தேவைப்படும், நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி, அதனால் எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி டின்டு பட்டர் பீன்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீன்ஸை முன்னாடி நாளே நீங்கள் ஊற வைக்கணும். இது காஞ்ச பட்டர் பீன்ஸ், இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். கண்டிப்பாக ஊறினா நல்லா பெருசாக வரும், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம டின்டு பட்டர் பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இதில் நீட்டை வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். அதனால் நீட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மெலிசாக தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம், நல்லா வதக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து பச்சை மிளகாய் 4 போட போகிறோம். நம்ம கீரி போட போகிறோம். நடுவில் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வெட்டிகளை கட் பண்ணி வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வதக்குவோம். அது நல்லா வதங்குற டைமில் நம்ம பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்து ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒன் பாட் டிஷ்ஷு, அதனால் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு பண்ணிட போகிறோம். எஸ்பெஷலி நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கும் போது இந்த மாதிரி குக்கரில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வெந்துடும், டைம் சேவ் ஆகும். அதனால் எல்லாமே நான் குக்கர்லேயே பண்ண போகிறேன். அதனால் குக்கர் முதல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு, குக்கர் காய வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆனியனை போட்டு நல்லா வதக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய ஆனியன் வதங்கிடுச்சு, அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்க போகிறேன். அப்படியே இந்த பச்சை மிளகாயும் போடலாம், அதுவும் வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, நான் தக்காளியை போட்டு வதக்க போகிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குற டைமில் பொட்டேட்டோவை பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்காங்க. இந்த சைஸில் பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம போட்டு வதக்கலாம். ஏன்னா நல்லா வதங்கினா தான் ஈஸியாக அது வேகும். ஸோ வதக்கலாம் நல்லா. இப்போ பொட்டேட்டோவும் போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம கிரேவி வரோன்னா கொரியாண்டர் பவுடர் போடணும். இந்த மாதிரி கிரேவியில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போதில்லை, அதனால் கொரியாண்டர் பவுடர் வெங்காயம் இரண்டும் நிறைய போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றாத கிரேவிஸ்லாம் நல்ல கிரேவியாக கிடைக்கும். அதனால் நல்லா ஃபுல்லாக ஒரு 4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். காரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பெப்பர் மசாலா, அதனால் நல்லா ஃபுல் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எப்பவுமே பெப்பர் போடும்போது பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுருக்கேன். இது கூட நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போது சால்ட் 2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா கலரி விடலாம். கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா பொடி போட்ட உடனே தீய ஆரம்பிக்கும், அதனால் அப்படியே விடக்கூடாது, நெடி வேறு அடிக்கும். அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா. நம்ம கிரேவி நிறைய வர வேண்டாம், அதனால் 3 கிளாஸ் இதில் ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு வந்தால் போதும். 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி எல்லாம் பொடி ஏற்கனவே போட்டாச்சு, அதனால் மூடி வைக்க போகிறோம். நம்ம
3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் என்னுடைய பட்டர் பீன்ஸ் போட போகிறேன். ஏற்கனவே டின்ட் பீன்ஸ்னால நான் லாஸ்ட் மினிட்ல போடுறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே ஊற வச்ச பீன்ஸாக இருந்தால் கொஞ்சம் அதையும் வந்து வதக்கிக்கோங்க. பீன்ஸையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. என்னுடைய குக்கர் விசில் வராது, அதனால் மூடி வச்சிட போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். உங்கள் விசிலாக இருந்தால் வந்து ஒரு 3-4 விசில் விட்டுருங்க உங்கள் குக்கரில். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். இப்போது இப்போ நம்ம கிரேவியை வந்து நான் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து சப்பாத்தி அது கூட வந்து தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி இன்னும் சுண்டை வறுக்கணுன்னா வறுக்கலாம். அது வந்து தொட்டுக்கிறதுக்கு மாதிரியும் இருக்கும். கொஞ்சமாக அப்போ தண்ணி ஊற்றணும் அப்போ பண்ணுறதா இருந்தால். இது வந்து மசாலா இப்போது குழம்புல போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ பட்டர் பீன்ஸ் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கூடையும் ரொட்டியோடையும் நல்லாயிருக்கும். நல்ல கிரேவி வந்திருக்கு. இது கோகோனட்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம், அதுவே ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.